திரும்ப அண்ணன் வருத்தத்தில் நின்னாக. ஏமனே இப்படி வருத்தம்னு கேட்டோம். தம்பி சீமான் மேல எனக்கு பெரிய மரியாதை உண்டு. அவர் அரசியல் கடத்துல விஷயங்கள் நான் பயங்கரமா மதிக்கிறேன். ஆனா இப்ப தம்பி சமீப காலமா பாசிசத்தை நோக்கி போறாரு. பெரியாரை பத்தி விமர்சனம் பண்றாரு. யார் சொல்லி பண்றாருன்னு தெரியல. தம்பி இது தப்புன்னு சொன்னேன். அண்ணன் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன செய்யன்னு சொல்லி அண்ணன் கவலையோட நிற்கிறார். பாரதிய ஜனதாவின் கொள்கை பரப்பு அணியை போல அவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த சூழலில் பெரியாரை விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? சனாதன கொடுமைகளை பற்றி பேசாமல் எச் ராஜா வரவேற்று ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள்? அண்ணாமலை உடனடியாக அதை ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள்? குருமூர்த்தி அதை ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள்? அவர்கள் எல்லாம் என்றைக்காவது மேதகு பிரபாகரனை ஆதரித்ததுண்டா? அவர்கள் என்றைக்காவது எல்டிடி இயக்கத்தை ஆதரித்து பேசியவர்களா? பிரபாகரனை ஏற்காதவர்கள், எல்டிடி இயக்கத்தை விமர்சித்தவர்கள், தமிழீழ விடுதலைக்கு எதிராக நின்றவர்கள் பெரியாரை எதிர்க்கும் போது வலிந்து கட்டிக்கொண்டு வலிந்து வந்து ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பேசுகிற அரசியல் எத்தகைய அரசியல் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும்.